அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பழாப்பழம் ஜாக் ஃப்ரூட் எடுத்திருக்கோம். கொஞ்சம் சுகர் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெய். இப்போ நம்ம இது மூணையும் வச்சு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பழாப்பழத்தை வந்து 2 கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸை எடுத்துட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பழாப்பழம் வந்து ரொம்ப இனிப்பாக இல்லை, கொஞ்சமாக தான் இனிப்பாக இருக்குது. பழாப்பழம் வந்து இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி நெய்யில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இது மேலே சுகர் பவுடரை தூவிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கருக விடாதீங்க, லைட்டாக வதக்கிடுங்க. நான் 1-2 கொஞ்சம் இதாயிடுச்சு. நம்ம இந்த பலாப்பழம் மேலே கொஞ்சம் சுகர் வந்து நமக்கு தேவையான அளவு மேலே தூவி விட்டுட்டு சாப்பிட்லாம். தேன் தொட்டு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சில சமயத்தில் பலாப்பழம் வந்து கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருக்கும். அந்த மாதிரி இனிப்பு கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் நெய்யில் வந்து வறுத்துட்டு லைட்டாக வதக்கிட்டு மேலே வந்து சுகர் தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து கொஞ்சம் சாட் மசாலா மேலே தூவி விட்டு வச்சுருக்கேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் சாட் மசாலா இல்லைன்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் கலந்துட்டு இது மேலே தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ வீவர்ஸ்.